ஜி ராசி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி முதல், அதாவது திங்கள் முதல் அடுத்த ஞாயிறு பிப்ரவரி 16 வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிற வார ராசி பலனை பார்த்து விடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 4 10ஆம் இடங்கள்ல பௌர்ணமி யோகம் இப்போது ஏற்படுகிறது. ஜீவனாதிபதி 10ஆம் இடத்திலேயே வலிமையாக இருக்கிறார். 10ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய யோகமான ஒரு அமைப்பு. லாபாதிபதியும் ஜீவனாதிபதியும் நேருக்கு நேராக பௌர்ணமி யோகத்தில் பார்த்து கொண்டிருக்க இவர்கள் இருவரும் நல்ல சுபத்துவமாக இருப்பது என்பது ஒரு நல்ல பெரிய ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒன்றுங்க. ஆக எல்லாத்திலையும் ஒரு நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஜீவனத்துல வேலை, தொழில், வியாபார அமைப்புகள்ல எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். 10ஆம் இடத்திலையும் 11ஆம் இடத்திலையும் 12ஆம் இடத்திலையும் இப்போது சந்திரன் இருக்கிறார். இத்தனை அமைப்புகளும் ஒரு நிலையில உங்களுக்கு இதுவரைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. வேலையை மாற்றிடலாமா நினைக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, வேலையை மாற்றினா கூட ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. கண்டிப்பாக வேலை மாற்றம் நல்லதை கொடுக்கும் என்கின்ற மாதிரி. இதுவரைக்கும் தொழில் கை கொடுக்காதவங்க, இந்த தொழில் இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்ட் ஆகுமான்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு தொழில் ஸ்டாண்ட் ஆகும். விவசாயம் நல்லா இருக்கும். ஒரு டீலர்ஷிப் எடுக்க முடியும். புதுசாக கிளை திறக்க முடியும். இதுவரை இல்லாத அளவிற்கு லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு. என்ன ஒன்று, கொஞ்சம் செலவுகள் இருக்கும். வாரத்தின் கடைசியில் 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு ஏசி வாங்கினேன், ஒரு வீட்டுக்கு வண்டி வாங்கினேன், அல்லது ஏதாவது பிள்ளைங்களுக்கு இப்படி செலவு பண்ணேன், மனைவிக்கு ஒரு கிச்சனுக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுத்தேன், ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தேன், ஸ்டவ் வாங்கி கொடுத்தேன், அது வாங்கி கொடுத்தேன்ட்டு அவரவர்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்ப 100 கணக்கிலோ 1000 கணக்கிலோ 10,000 கணக்கிலோ ஏதாவது ஒரு செலவுகள் வரக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் கடைசியில் கண்டிப்பாக சனி ஞாயிற்றுக்கிழமையில இருக்குங்க. மற்றபடி பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே நிச்சயமாக அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இல்லாத ஒரு யோக வாரமாக, தொழில் நிலை பெற்றிருக்கின்ற ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய, வேலையில மாற்றங்கள் வந்தாலும் அந்த வேலை மாற்றங்கள் நன்றாக, எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாத அளவுக்கு, வியாபாரம், விவசாயம் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில சாதிக்கக்கூடிய அத்தனை தன்மைகளும் ஏற்படக்கூடிய சுபமான யோக வாரமாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வாரங்க இந்த வாரம். 9 10 பௌர்ணமி யோகத்தில் சந்திரனும் சூரியனும் நேருக்கு நேராக தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படக்கூடிய சுலபமான நல்ல வாரம் இந்த வாரம். எதுவுமே ஈஸியாக முடியுங்க. ஒரு அதிக முயற்சி இல்லாமல் நல்ல ஈஸியாக முடியக்கூடிய தன்மைகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். பொதுவாகவே தர்ம கர்மாதிபதிகள் பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறது அபூர்வம். அது வருஷத்தில் ஒரு தடவை அந்த தைப்பூச நாளாக வருகிறது. தைப்பூச நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருப்பாங்க. தர்ம கர்மாதிபதி யோகம்னா என்னங்க, வேலை செய்கிற இடத்துல பணம் முழுசாக வரும், தொழிலில் லாபம் நல்லா வரும், வியாபாரத்தை செழிப்பாக இது பண்ண முடியும், வருகின்ற வருமானத்தில் தானம் செய்ய முடியும். தனக்கு மிஞ்சி தானாங்க அது ஓரளவுக்கு தானம். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு மிஞ்சி வருமானம் வந்தால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அந்த மாதிரி தர்மம் செய்யக்கூடிய எண்ணங்கள் வந்து அடுத்தவர்களுக்கு நன்கொடை செய்யக்கூடிய அளவிற்கு கோவில் போன்ற ஒரு ஆன்மீக அமைப்புகளில் ஒரு நிறைவான கோவில் பணிகள், குலதெய்வத்தை போய் பார்த்து விட்டு வருவது, இஷ்ட தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் என 9 10 12 11ஆம் இடங்கள் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல வாரங்க இந்த வாரம். சிலருக்கு தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். காஞ்சி தெய்வம் ஸ்ரீ மகாபெரியவருடைய அதிஷ்டானத்தை தரிசிக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். ஸ்ரீ ரமணனுடைய திருவண்ணாமலை இந்த மாதிரியான இடங்களுக்கு போய் பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலேயே நிச்சயமாக கிடைக்கும். இஷ்ட தெய்வ தரிசனமும் கிடைக்கும். பெரிய அளவில் சோதனைகள் இந்த தடவை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடையாதுங்க. ராசிநாதன் 8ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் கூட ராசி வலுவாக இருக்கக்கூடிய தன்மை, மற்ற யோகர்கள் வலுவாக இருக்கக்கூடிய தன்மையில ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதாவது குருட்டு பூனை விட்டத்துல பாஞ்சது அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒன்று செய்ய அது ஏதோ ஒன்றாகவோ மாறி கடைசியில் உங்களுக்கு நல்லதுகளை செய்யக்கூடிய அமைப்புகளும் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே பெரிய அளவில் ஆண் பெண் இருப்பாளரும் எந்த வயதுக்காரராக இருந்தாலும் கஷ்டங்களை அனுபவிக்காத யோக நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதுக்கேற்றார் போல இந்த வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே சந்திராசிரமமாக இருக்கிறது. கரெக்டாக சொல்ல போனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை காலை 11:56
அதாவது பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 11:56 புதன்கிழமை இரவு 7:35 வரைக்கும், திங்கட்கிழமை மத்தியானத்திற்கு பிறகு, செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை முழுவதுமா, புதன்கிழமை நைட்டு 7:35 வரைக்கும், திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாள், 2.5 நாள்னு சொல்லலாம், 3 நாள் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம். ஆனா இதுல ஒரு விதிவிலக்கு இருக்குதுங்க. சுப சந்திராஷ்டிரமமாக இருப்பதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்லதொரு சந்திராஷ்டிரமமாகவே இது இருக்கும். பொதுவாகவே சந்திராஷ்டிரமத்துல அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? சில சந்திராஷ்டிரமத்துல பாத்தீங்கன்னா நல்லது நடக்கும், காசு பணம் வரும், அப்பதான் பார்த்து கொஞ்சம் மனசு சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரியான நிலைகள் வரும் இல்லையா? இன்னைக்கு பாருங்க, உங்களுடைய 8ஆம் அதிபதியான சந்திரன் 8இல் மறைந்திருந்தாலும் கூட அவர் பௌர்ணமி நிலையில அற்புதமான அமைப்புல இருக்கிறார். அவருக்கு சனி செவ்வாய் போன்ற தொடர்புகளோ அல்லது ராகுவோட தொடர்போ கேதுவோட தொடர்போ இல்லாத அமைப்புல இந்த சந்திராஷ்டிரமம் சுப சந்திராஷ்டிரமமா இருக்குங்க. என்ன ஒண்ணு, சந்திராஷ்டிரமத்துல நம்ம மூல நூல்கள் சொல்லுவது முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்காதீங்க அப்படிங்கறத சொல்லுது. அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளை புரட்டி போடக்கூடிய எந்த முடிவுகளையும் எடுக்க வேணாங்க. மற்றபடி திங்கள் செவ்வாயில புதன்ல 3 நாள் தான் சந்திராஷ்டிரமம். வியாழன் வெள்ளி சனி எல்லாம் பாத்தீங்கன்னா 9, 10ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார். இந்த 9, 10ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கிறது கொஞ்சம் நல்ல அமைப்பாகத்தான் இருக்குது. தந்தையால இதுவரைக்கும் கஷ்டத்தை அனுபவித்தவர்கள், அதைவிட மேலாக மிகப்பெரிய அளவுல தந்தையின் சொத்துக்கள், பங்காளி சொத்துக்கள் போன்ற அமைப்புகள், அதோட கடன் தொல்லைகள்ல இருந்தவங்க, வீடு கடன் அமைப்புகள் அல்லது வாகன கடன் அமைப்புகள் அல்லது வேலை தொழில் அமைப்புகள்ல கடன் போன்ற நிலைகள்ல இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த அமைப்பிலிருந்து நல்ல மாற்றங்கள் வருங்க. ஆகவே சந்திராஷ்டிரமம் சுப சந்திராஷ்டிரமாக இருப்பதால் பெரிய அளவுல சோதனைகள் எதுவும் இல்லாம நல்ல வாரமாகத்தாங்க இருக்குது. இந்த சந்திராஷ்டிரமம் உள்ள வாரமாக இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம்